ஸோ இப்போது ஒரு ஜாதகத்தில் என்னென்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுக்கெலாம் ஆக்சுவலாக ஸ்கையில் என்ன மீனிங் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா வீடியோஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு வந்து ராகு கிரகம், கேது கிரகம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்கோன்னா, ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சிருக்கிறது என்னென்னா, செவ்வாய்னா அது ஒரு கிரகம், குருனா அது ஒரு கிரகம், சனினா அது ஒரு 9 பிளானட்ஸில் ஒரு பிளானட்ஸ்னு தெரிஞ்சிருக்கோம். பட் சயின்டிஃபிக்காக ராகுன்னு ஒரு பிளானெட்டு, கேதுன்னு ஒரு பிளானெட்டு நம்ம வந்து சயின்ஸில் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ 9 பிளானட்ஸ் நம்ம படித்ததில் ராகு கேதுங்கிறதுக்கு எந்த இங்கிலீஷ் நேமு எதுவுமே நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் ஜோசியத்தில் நம்ம வந்து ராகு கிரகம், சூரிய கிரகம் அப்படின்னு காமனாக ஜோசியத்தில் இருக்கும். ஜாதகத்துலேயும் எல்லார் ஜாதகத்துலேயும் எப்படி 9 கிரகங்களும் ஒவ்வொரு கட்டத்தில் எழுதியிருப்போமோ, ராகு கேதுன்றதையும் ஏதான ஒரு கட்டத்தில் எழுதியிருப்போம். ஸோ அது கிரகம் தான் நம்ம காமனாக கலோக்கியலாக கிரகம் தான் சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி எந்த ஒரு பிளானட்டுமே சயின்டிஃபிக்காக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ ராகு கேதுனா என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கான சில இன்ஃபர்மேஷனை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம சொன்ன மாதிரி ஃபுல்லாக என்டையர் ஸ்கை. ஸோ என்டையர் ஜோடியாக்கில் இதை வந்து சென்டர் ஆஃப் த ஜோடியாக்கை நம்ம வந்து சூரியனை எடுத்துக்கிறோம். ஸோ 365 டேஸ் நம்ம ஒரு 1 இயர் நம்ம ஃபுல்லாக சூரியனை சுற்றி நம்ம வர டைமு. ஸோ இதுதான் வந்து அந்த பாத் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சூரியனை சுற்றி வர இது வந்து பூமி, இதுதான் நம்ம இங்கே தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுதான் அந்த பாத்து. ஸோ சூரியனை சுற்றி வர பாத் வந்து இந்த வெளியில் இது போட்டிருக்கிற இது ஒரு பாத். ஸோ இதை நம்ம வந்து சயின்டிஃபிக்காக ஆர்பிட்னு சொல்லுவோம். ஸோ எந்த பாதையில் பூமி வந்து ஒரு வருஷத்தில் சூரியனை ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதோ அந்த பாதையை வந்து நம்ம எலிப்சிஸ் நம்ம வந்து ஆர்பிட்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறோம். ஸோ இது வந்து அந்த பாத். இப்போ சந்திரன் வந்து பூமியை சுற்றி, இப்போ மூணு வந்து சயின்டிஃபிக்காக என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஜோசியத்தில் சந்திர கிரகம் அப்படி சந்திரனையும் ஒரு கிரகம்னு சொல்கிறோம். பட் சயின்டிஃபிக்காக அது ஒரு ஃபிசிக்கல் பாடி. ஸோ அதுலேயும் சம் கெமிக்கல்ஸு அண்டு கேஸஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காக அது ஒரு சேட்டலைட்டு. அது ஏன் சேட்டலைட்னு சொல்கிறோன்னா, நம்ம பூமியை வந்து சுற்றி வருது சந்திரன். சூரியனை வந்து பூமி சுற்றுறதோடு சேர்த்து சந்திரனும் ஒரு வருஷத்தில் சுற்றி வந்தாலும் சந்திரன் வந்து இண்டிவிஜுவலாக பூமியை சுற்றி தான் வருது. 27 டேஸில் பூமியை வந்து ஒரு ரவுண்டு சுற்றி வருது. ஸோ இப்போ நம்ம வந்து சந்திரன் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு இட்ஸ் அ மாஸ். நம்ம நிறைய பேர் லேண்ட் பண்ணியிருக்கோம் சந்திரனில். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு கிரகனே வந்து சொல்கிறோம். எல்லா ஃபிசிக்கல் மாஸஸையும் நம்ம வந்து ஒரு கிரகனே சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக சந்திரன் வந்து ஒரு சேட்டலைட்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறோம், பிகாஸ் ஒரு பிளானட்டை சுற்றி வருதுனால. இங்கே வந்து நம்ம ஒரு கிரகம்னு சொல்கிறோம், ஃபிசிக்கல் மாஸாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு கிரகம்னு கலோக்கியலாக நம்ம சொல்கிறோம். ஸோ சந்திரன் வந்து பூமியை வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ சந்திரன் எப்படி பூமியை சுற்றி 27 நாள் அந்த டைம் சுற்றி வரத்துக்கான டைமு. ஸோ இப்படி இந்த பாத்தில் தான் சந்திரன் வந்து பூமியை சுற்றுறது. ஸோ இப்படி எலிப்ஸாக வரைஞ்சிருக்கிற பாத்தில் தான் சந்திரன் இப்போ இங்கே ஆரம்பித்தா திரும்ப 27 நாள் கழிச்சு இங்கேயே வந்துடும் சந்திரன். ஸோ இந்த 27 நாள் ஒரு ரவுண்டு பூமியை சுற்றி வரத்துக்கு சந்திரனுக்கு டைம் தேவைப்படுறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்த்த 2 விஷயம் என்னென்னா, பூமி வந்து சூரியனை சுற்றி வரத்துக்கு 365 டேஸ், அதுக்கான பாத் வந்து இது. சந்திரன் வந்து பூமியை சுற்றி வரத்துக்கான டைம் வந்து 27 நாள், அதுக்கான பாத் வந்து இந்த எலிப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 பாத்தை பார்த்தோம். ஸோ ஒரு பாத் வந்து பூமி வந்து சூரியனை சுற்றி வர பாத்து, அது லாங் பாத்து 365 டேஸ் ஆகுது. அண்ட் இன்னொரு பாத் வந்து சந்திரன் வந்து பூமியை சுற்றி வர பாத்து, அது ஷார்ட்டர் பாத் 27 டேஸ் ஆகுது. ஸோ 2 ஓவலாக இருக்கிற 2 பாத் நம்ம பார்த்தோம். ஸோ 2 பாத்தும் இந்த 2 ஓவலாக வரைஞ்சிருக்கிற 2ம். ஸோ இந்த மாதிரி தான் ஆகாசத்தில் நடக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ராகு கேது என்னன்றதை நம்ம பார்ப்போம்.